தற்போதைய அண்மை செய்தி, ஓட்டுநர் நடத்துனர்களை மாற்று பணிக்கு அனுப்பக்கூடாது என்ற உயர்நீதிமன்ற உத்தரவு அனைத்து போக்குவரத்து கழகங்களுக்கும் பொருந்தும் என்று தற்போது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓட்டுநர் நடத்துனர்களை மாற்றுப் பணிக்கு அனுப்பக்கூடாது என்ற உயர்நீதிமன்ற உத்தரவு அனைத்து போக்குவரத்து கழகங்களுக்கும் பொருந்தும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் மதுரையிலிருந்து நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வின் இந்த உத்தரவு குறித்து கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர்கள் கூட்டமைப்பின் பொதுச் செயலர் ஆறுமுக நயினார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தமிழகத்தில் அரசு போக்குவரத்து கழகங்கள் 8 கோட்டங்களாக இயங்கி வருகின்றன. போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் ஓட்டுநர் நடத்துனர்களை மாற்றுப் பணி என்ற பெயரில் வேறு பணிக்கு நியமிக்க கூடாது என ஒப்பந்தம் உள்ளது. இருப்பினும் 2024 கணக்குப்படி முந்தைய ஆளும் கட்சியான திமுகவின் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தை சேர்ந்த ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் என 4112 பேர் மாற்று பணியில் உள்ளது தெரிய வந்துள்ளது. இவர்கள் எந்த வேலையும் பார்க்காமல் இவர்களுக்கான மாத ஊதியமாக 2 கோடி வழங்கப்படுகிறது. ஓட்டுநர் நடத்துனர்களை அவர்களை பணியை செய்ய விடாமல் மாற்று பணிக்கு அனுப்புவதால் பணியில் உள்ள மற்ற ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கிறது. இந்த நடைமுறைக்கு எதிராக மதுரை அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் ஓட்டுநர் நடத்துனர்களை மற்ற நிர்வாக பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது, மீறினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என உத்தரவிடப்பட்டது. அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே இது தொடர்பாக ஏற்கனவே இந்த நடைமுறைக்கு எதிராக அரசு போக்குவரத்து கழகமும் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளலாம் எனவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. அரசு போக்குவரத்து கழக 8 கோட்டங்களில் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்க தலைவர்கள், செயலர்கள், துணைத் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் பணி செய்யாமல் சலுகைகளை அனுபவித்து வருகின்றனர். இவர்கள் எந்த பணியும் செய்யாமல் கட்சிக்கரை வேஷ்டி கட்டி கொண்டு வலம் வருகின்றனர் எனவும், எனவே 8 கோட்டங்களிலும் உள்ள ஓட்டுநர் நடத்துனர்களை மாற்று பணி என்ற பெயரில் பிற பணிகளில் ஈடுபடுத்தக்கூடாது என உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் ஜோதிராமன் ஆகிய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது மதுரை அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் நடத்துனர்களை மாற்று பணிக்கு அனுப்பக்கூடாது என உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது எனவும், இந்த உத்தரவு அனைத்தும் போக்குவரத்து கழகங்களுக்கும் பொருந்தும். அனைத்து போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர் நடத்துனர்கள் அவர்களுக்கான பணி தவிர்த்து மாற்று பணி என்ற பெயரில் அலுவலக பணிகளில் நியமிக்க கூடாது. இதை மீறி செயல்பட்டால் தொழிற்சங்கங்கள் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை தொடரலாம் எனவும் உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி சல்மான்.